ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். தினந்தோறும் திருவேங்கடமுடையான் திருச்செவி சாத்தக்கூடியது அவனுடைய திவ்ய சாஸ்திரம். இது திருவேங்கடமுடையானுக்கே உள்ள தனித்ததொரு அமைப்பு. அடிக்கடி நான் வற்புறுத்தி சொல்லிட்டு வரேன், எல்லா கோயில்களையும் இது செய்யணும். அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்குன்னு அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமங்கள்லாம் ஸ்தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது அந்தந்த ஸ்தலத்தில் இருந்தவர்களை எழுதியிருக்கா. அதை அவன் கேட்கணும். அவன் திருநாமத்தை கேட்டால் அவனுக்கே வலிமை ஜாஸ்தி, அவனுக்கும் வலிமை ஜாஸ்தி, கேட்கிறவர்களுக்கும் வலிமை ஜாஸ்தி. ஆகையினால அவன் திருநாமந்தான் வேதம். வேதத்துக்கு என்ன பெருமை? யாவந்தி வேதாட்சராணி படித்தானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சேகா என்பார்கள். வேத ஒவ்வொரு எழுத்தும் எம்பெருமானுடைய திருநாமம். எம்பெருமானுடைய திருநாமம் என்றுதான் வேதத்துக்கே ஏற்றம். அதே போல எம்பெருமானுடைய திருநாமத்தையே நாம் தினந்தோறும் ஜபிக்க ஜபிக்க எம்பெருமான் இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுவோம். கோயில்களில் சாநித்தியம் ஜாஸ்தியாகும். திருவேங்கடமுடையானுடைய சாநித்தியம் அப்படி பிரமாதமாக ரொம்ப வலிமை உள்ளதாக இருப்பதற்கு காரணமே இந்த அமைப்பு தான். இதில் 310வது திருநாமத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம்னு சொன்னேன். இந்த திருநாமம் சண்ட தீதிதி. தீதித்தின்னா கிரணம் சான்ஸ்கிரிட்ல, ரேஸ். சண்டை சரியான அக்னி நட்சத்திரத்தில் உச்சி காலத்தில் சூரியனுடைய கிரணங்கள் எப்படி இருக்கும்? அப்படியே பொசுக்கும். நிற்கிறவன் எதிர் அந்த சூரிய கிரணம் மேலே பட்டால் தாங்காது. அதனால் சூரியனுக்கு சண்ட தீதிதி என்று ஒரு பெயர். சண்ட கிரணன் என்று சொல்வார்கள், சண்டக்கரன் என்று சொல்வார். கரம், கிரணம், தீதிதி, ரஷ்மி இதெல்லாம் கிரணங்களுக்கு ரேஸுக்கு உள்ள சம்ஸ்கிருத பெயர். திடீரென்று நாரத பகவான் இப்போ பகவானை சண்ட தீதிதின்னு சொல்றார். சந்திரவம்சத்தில் பிறந்த பகவான் தான் கிருஷ்ணன். ஆனால் கம்சனுடைய ஆள்கள் கோகுலத்தில் வந்து கிருஷ்ணனை பார்த்த உடனே சண்ட தீதிதி, சூரியன் தான் நடக்கிறானோ என்று அஞ்சுவார்களாம். உதய காலத்தில் சூரியன் பொற்கிரணங்களோட ரொம்ப என்ஜாயபிளாக இருப்பான். நாமளும் பார்க்குறோம் இல்லையா? நாழியாக நாழியாக சண்ட கிரணம், அந்த கிரணத்தில் வரக்கூடிய ரேடியேஷன் ஹீட்டு நம்மளை பொசுக்கிறது. 2 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், ஜட்டாயு சம்பாதி. இவா 2 பேரும் அருணனுடைய பிள்ளைகள்.
அருணன் யார்? கருடனுடைய அண்ணன், சூரியனுடைய டிரைவர். சூரியனுடைய தேருக்கு ஒரே டிரைவர் அருணன். அந்த அருணன் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் தான் குமாரர்கள் தான் சம்பாதி, ஜட்டாயு. அப்பா சூரியனுடைய தேரை ஓட்டுறார். குழந்தைகள் வலிமை உள்ளவைகள், கழுகுகள் அங்கே இங்கே பறந்து அமக்களமாக வேட்டையாடக்கூடியவர்கள். ஆனால் அண்ணனும் தம்பியும் அவ்வளோ ஒருத்தருக்கு நேசம் வச்சுருந்தா. சம்பாதி ஜட்டாயு, சம்பாதி அண்ணன், ஜட்டாயு தம்பி. ஒரு தடவை அது ஏற்பட்டது, குழந்தைகளுக்கு ஒரு எண்ணம் தோணித்து, நம்ம அப்பா அப்படியே போகிறாராமே வானத்தில், உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் அப்பா போகிறார் சூரியன் வண்டியை ஓட்டின்ண்டே. நாமளும் அப்பாவை ஃபாலோ பண்ணி கீழே போனால் என்ன, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி கீழே வரப்போகிறோம் அப்பான்னு சம்பாதி ஜட்டாயும் போய் அருணன்ட்ட பிரார்த்திச்சிருக்கணும். அருணன் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரானால் விஷயம் மேட்டர் வேற சொல்ல முடியாது. அவர் சொல்ல வேண்டாம்ப்பா, ரிஸ்க்கு எடுக்காதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் அப்பாட்ட சொல்லலை இந்த பசங்க. நாங்களே ஆசையோடு செஞ்சா. சூரியன் உதிக்கிறச்சே வா 2 பேரும் கீழே சூரியனுடைய கூட பறக்க தொடங்கினான். பார்த்தார் அருணன். அங்கிருந்து அவர் சிக்னல் காட்டி பார்த்தார். இவளுக்கு ஆர்வத்தில் குழந்தைகள் கேட்கல, மேலேயே போகிறது. அப்படி 6லேருந்து 7 வரைக்கும் டாலரபிள், ப்ளசண்ட். சூரியோதயத்தில் 1 மணி நேரம் 2 நாழி. கொஞ்ச நாழி ஆச்சு, சூடு ஜாஸ்தி ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நாழி ஆச்சு, சூடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஜட்டாயுக்கு தாங்க முடியல. அண்ணா ரொம்ப சூடாக இருக்குது, ஜாக்கிரதைன்னார். ஜட்டாயுக்கு நிழல் கொடுப்பதற்காக சம்பாதி ஜட்டாயுன்னு ஹை லெவல் போய் ஜட்டாயுக்கு தன்னுடைய இறகுனால நிழல் கொடுக்க பார்த்தார். அதனால் அத்தனை ஹீட்டும் அவருடைய ரக்கையில் வந்து விழுந்தது. அடுத்த வினாடி ரக்கை பொசுகி புடக்கிறதுக்கு விழுந்துட்டார். விழும்பொழுது ஜட்டாயுவை தலையில் விழுந்திருக்கார் அவர். ஜட்டாயு எங்கே விழுந்தான்னு அவருக்கு தெரியல. ஒரு கால் பின்னாடி கால்குலேட் பண்ணி தண்டகாவனத்தில் விழுந்திருக்கலாம்னு நினச்சிட்டு அவர் நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் விழுந்துட்டார், மகேந்திரமலை பக்கத்தில். ஆக தெற்கு இந்தியாவில் விழுந்தார் இவர் சம்பாதி. இறகுகள் போய் விழுந்துட்டார். அதில் நம்ம டிரைவருடைய பிள்ளையினுடைய இறக்கம் காட்டலையே சூரியன். அவன் கிரணம் தான், நாழியாக அது அப்படி தான் இருக்கும். மத்தியந்திரே பிரபலபதீயத்தை, மத்தியானத்தில் உச்சமாக தப்பிப்பானா சூரியன். அது வேதம் சொல்கிறவங்கள மத்தியானத்தில் வேதம் சொல்லும் பொழுது பிரம்மயங்கம் பண்ணும் பொழுது நல்லா இறஞ்சி சொல்லணுங்கிறாங்க. அப்படி இருக்கிற சூரியன் தரையில் நடந்தான்னா கிட்டக்க போய் நம்மளை பொசிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்சனுடைய ஆள்கள் யார் வந்தாலும் கோகுலத்தில் சம்பாதியினுடைய இறைகள் பொசிக்கிற மாதிரி அவள் பொசுக்கி போய்ட்றார். அதனால் அவர்கள் கிருஷ்ணருக்கு செல்ல பெயர் வைத்தார்கள் அசுரர்கள். நமக்கு இது சண்ட தீதி, அசுரர்களுக்கு தான் சண்ட தீதி. பக்தர்களுக்கு அவன் எப்படி இருப்பான்? அமிர்த தீதியாக இருப்பான். அமுதை பொழியும் நிலவு என்று சொல்லும்படியாக. இரவிலே சந்திரன் கிரணம் பட்டால் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், அப்படி இருப்பான் பக்தர்களுக்கு. இது அவனுடைய தனித்தன்மை. எதிரிகளுக்கு சண்ட தீதியாக இருப்பான், அன்பர்களுக்கு சீத தீதியாக இருப்பான், அமிர்த தீதியாக இருப்பான். ஒரே பகவான் தான். நாம் எந்த ஆட்டிடியூடில் போகிறோமோ அந்த ஆட்டிடியூடில் ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். இந்த அன்பர்களே இது பெரிய விஷயம். இதைத்தான் வேதம் சொல்கிறது. எம்பெருமானை சூரிய ரஷ்மி ஹரிகேஷ புரஸ்தாத். பகலிலே சூரிய கிரணம் தெய்கிற மாதிரி அசுரர்களை தெய்ப்பான் பகவான். இரவிலே சந்திரகிரணம் குளிப்பாட்டுற மாதிரி அமுதத்தில் ப்ளசண்ட்டாக பக்தர்களுக்கு, இரவு சந்திரன் போல பக்தர்களுக்கு, பகல் நெடுப்பகல் சூரியன் போல எதிரிகளுக்கு அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறான். நாச்சியாரும் பாடுறா, கார்பேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். ஆனால் அசுர கூட்டம் கம்சனுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாருக்கும் அவன் சண்டை தீத்தியாக தான் இருந்தான். அதில் எடச்சேரிக்கு வருவது என்றாலே அவர்கள் நடுங்கினார்கள். அந்த வெயில் தாங்காது சுவாமி, உக்கிரமான வெயில். பாம்பே மே மாதத்தில் பாம்பேக்கு போனோம்னா ரயிலில் கடப்பா கர்னூல்லாம் பார்த்தா அப்படியே தகான்னு எரிக்கும். ஏசியில் உட்காண்டா கூட தகதான். அதை எப்படி தாங்கிட்டு எப்படி போகிறோம் பாம்பே போகணும் வரணும்னு. இந்த வாழ்க்கையில்
கம்சனுடைய தொண்டர்களெல்லாம் இப்படி தான் அவனை ஃபீல் பண்ணினான். அப்படின்னு எதுவீர பாஸ்வான் என்பார் சுவாமி தேசிகன். அப்படி சண்டக்கிரடனாக எதிரிகளுக்கு இருந்ததுனால கண்ணபிரானுக்கு சண்ட தீதித்தின்னு ஒரு பேர். இன்றும் திருவேங்கடமான அப்படித்தான், பக்தர்களுக்கு அவன் அனுகிரகம் பண்ணுவான், பக்தி இல்லாதவர்களை அவன் எப்படி வாட்டணும் அப்படி வாட்டுவான். உக்ர சூரியனாக இருப்பான், அக்னி நட்சத்திர சூரியனாக இருப்பான், கொடும் கோடை சூரியனாக இருப்பான். அதனால் நமக்கு அப்படி அவன் இல்லாமல் நல்ல மதி போல தலைச்சங்க நான்மதினு ஒரு திவ்ய தேசம், அங்கே சந்திரனையே தலை சூடின்னு இருக்கான். அதே மாதிரி நமக்கு கூலாக அமிர்த கிரணங்களால் நம்மளை குளிப்பாட்டின்னு இருக்கணும் பகவான் என்று விரும்பக்கூடிய அன்பர்கள் இந்த திருநாமத்தை ஜெபிங்க. சண்ட தீதிதி என்று. அசுரர்களுக்கு சண்ட தீதி, நமக்கு அமிர்த தீதிதி. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதை இப்போ சூரிக்கு ஒரு ஸ்லோகமாக சொல்கிறேன் கேளுங்க. சண்டதீதிரிதீக நாமவான் கோஷமாகதரி புப்ரியை ஸ்வயம் பாஸ்கரச்சரிதி வை தராதலே தேஜசேதி பயதஸ்துதோ பவன். நாரதர் சொல்லி வசிட்டருக்கு சொல்கிறார் எப்படி எம்பெருமான் இருந்தான். இதற்கு தமிழ் கடுங்கதிர்கள் சண்ட தீதிதி, அவைகளை உடைய கதிரவன் தரையிலே உலவிடுவது போல உலவிய கண்ணன். யாருக்கு? கஞ்சனை சார்ந்தவர்களுக்கு, தீய எண்ணத்துடன் அவனை நெருங்கியவர்களுக்கு. ஆகையினால் சண்ட தீதிதி என்று திருநாம். உலவிடுவது போல் உலவிய கண்ணன் சண்ட தீதிதி பெயரோ நாமே. ஆகையினால் உக்ரமாக பகவான் நம் மீது இருக்கக்கூடாது, நாமும் கம்சனுடைய ஆள்களைப் போல இருக்கக்கூடாது. கண்ணனுக்கு பல்லாண்டு பாடணும், கோவிந்தனுக்கு பல்லாண்டு பாடணும், கோவிந்தா கோவிந்தா என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து பரவசம் அடையணும், ஜருகண்டிக்குள்ளே அவருடைய திருமேனி அப்படியே தியானம் பண்ணணும். அப்படின்னு ஆசைப்பட்டால் பயங்கரமான சூரியனை மத்தியானத்தில் வேத வித்துக்கள் வியோம முத்திரை என்று வைத்து இப்படி பார்ப்பார். உள்ளே சூரிய மண்டலத்தில் உள்ள பகவானையே தியானம் பண்ணி பார்ப்பார். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பேர் நமக்கு கிடைக்கும். எங்கே இருடன் கலந்து சொல்லுங்கள். சண்டதீதிதயே நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.